நாம் யாவரும் கண்களை மூடுவோம். கர்த்தர் சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியானவரால் நாம் நிரப்பப்படுவதற்கும் நம்முடைய கண்கள் ஆவிக்குரிய கண்களாய் திறக்கப்பட்ட கண்களாய் இருப்பதற்கும் நம்முடைய செவிகள் இருதயங்கள் விருத்த சேதனம் பண்ணப்பட்ட செவிகளாய் இருதயங்களாய் காணப்படுவதற்கும் தேவன் நம்மை முற்றும் தம்முடைய கரங்களிலே வழிநடத்தும்படிக்கு, தம்முடைய கரத்தினாலே ஆளுகை செய்து நம்மை வழிநடத்தும்படிக்கு ஆண்டவர் கரத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆராதனின் ஆசீர்வாதத்திற்கு எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவே, நாங்கள் மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். சர்வ வல்லவரே, மை துதிக்கிறோம். ராஜாதி ராஜாவே, நாங்கள் மை துதிக்கிறோம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, நாங்கள் மை துதிக்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, நாங்கள் மை துதிக்கிறோம். உன்னதமான எங்கள் தேவனே, நாங்கள் மை துதிக்கிறோம். சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற எங்கள் தேவனே, நாங்கள் மை உயர்த்துகிறோம். சாரோனின் ரோஜாவே, நாங்கள் மை ஸ்தோத்தரிக்கிறோம். பள்ளத்தாக்கின் லீலியே, நாங்கள் மை ஸ்தோத்தரிக்கிறோம். 1000-10,000 பேர்களில் ஆண்டவரை சிறந்தவராய் இருப்பவரே, நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். அழகானவரே, நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். முற்று முடி எங்களை ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றியோடு மை துதிக்கிறோம். சகல அதிகாரமுடையவரே, நாங்கள் துதிக்கிறோம். உன்னதமான தேவனே, நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாரும் வாய்களை திறந்து நாம் ஸ்தோத்திரம் செய்வோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவே, நாங்கள் மை ஸ்தோத்தரிக்கிறோம். நல்லவரே, நாங்கள் மை ஸ்தோத்தரிக்கிறோம். வல்லவரே, நாங்கள் மை ஸ்தோத்தரிக்கிறோம். பெரியவரே, நாங்கள் மை ஸ்தோத்தரிக்கிறோம். உயர்ந்தவரே, நாங்கள் மை ஸ்தோத்தரிக்கிறோம். மகிமையானவரே, நாங்கள் மை ஸ்தோத்தரிக்கிறோம். மகத்துவமானவரே, நாங்கள் மை ஸ்தோத்தரிக்கிறோம். அற்புதங்களை செய்கிறவரே, நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி, நன்றி ஆண்டவரே. நன்றியோடு மை துதிக்கிறோம். நன்றியோடு மை துதிக்கிறோம். நன்றியோடு மை துதிக்கிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற எங்கள் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, உம்முடைய மகத்துவமுள்ள கரங்களிலே எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, ஆராதனை உம்முடைய கரங்களிலே தந்து விடுகிறோம். ஆவியானவர் எங்கள் நடுவிலே அசிவாடுகிறவராக உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமை எங்கள் மத்தியிலே ஆண்டவரை காணப்படட்டும். ஆண்டவரே, நீர் மாத்திரம் உயர்ந்திருக்கும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். எங்களை உம்முடைய செட்டையின் மறைவிலே மறைத்துக் கொள்ளும். ஆராதனைக்கு விரோதமாக நாங்கள் தேவனுடைய மகிமையினால் நிரப்பப்படுவதற்கு தடையாக இருக்கிற எல்லா தடைகளையும் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே அப்புறப்படுத்தி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய இரத்தத்தினாலே, இயேசுவின் கல்வாரி சிலுவை சிந்த இயேசுவின் இரத்தத்தினாலே நாங்கள் ஜெயமெடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆண்டவரை எங்கள் நடுவிலே முழுமையாய் ஆளுகை செய்து நாங்கள் உம்முடைய ஆசீர்வாதத்தோடு உம்முடைய சமூகத்திற்கு செல்வதற்கு ஆராதனையை நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். விலையேறப்பட்ட இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் பாடல்களை பாடி கர்த்தரை மையப்படுத்துவோம். கண்களை ஏறெடுப்பேன், மாமேறு நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன் என்ற பாடலை நாம் சேர்ந்து கரங்களை தட்டி பாடுவோம்.
கண்களை ஏறெடுப்பே மாமேறு நீராயன் கண்களை ஏறெடுப்பே கண்களை ஏறெடுப்பே மாமேறு நீராயன் கண்களை ஏறெடுப்பே பெண்மண்ணுண்டாக்கிய வித்தகனிடமிருந்து பெண்மண்ணுண்டாக்கிய வித்தகனிடமிருந்து எண்ணில்லா ஒத்தாசை எந்தனுக்கே வரும் கண்களை ஏறெடுப்பே மாமேறு நீராயன் கண்களை ஏறெடுப்பே காலை தள்ளாட ஒட்டா உறங்காது காப்பவர் காலை தள்ளாட ஒட்டா ஓ காலை தள்ளாட ஒட்டா உறங்காது காப்பவர் காலை தள்ளாட ஒட்டா வேலையில் நின்றிஸ்ரவேலரை காத்தவர் வேலையில் நின்றிஸ்ரவேலரை காத்தவர் காலையும் மாலையும் கண்ணோரங்காரவர் கண்களை ஏறெடுப்பே மாமேறு நீராயன் கண்களை ஏறெடுப்பே என் கண்களை ஏறெடுப்பே மாமேறு நீராயன் கண்களை ஏறெடுப்பே பக்த நிழல்லவரே என்னை ஆதரித்திடும் பக்த நிழல்லவரே பக்த நிழல்லவரே என்னை ஆதரித்திடும் பக்த நிழல்லவரே எக்கால நிலைமையும் என்னை சேதப்படுத்தாது எக்கால நிலைமையும் என்னை சேதப்படுத்தாது அக்கோலம் கொண்டோனை அக்காலம் புரியவே கண்களை ஏறெடுப்பே மாமேறு நீராயன் கண்களை ஏறெடுப்பே கண்களை ஏறெடுப்பே மாமேறு நீராயன் கண்களை ஏறெடுப்பே எல்லா தீமைகளுக்கும் என்னை விலக்கியே எல்லா தீமைகளுக்கும் எல்லா தீமைகளுக்கும் என்னை விலக்கியே எல்லா தீமைகளுக்கும் பொல்லா உலகினில் போக்குவரத்தையும் பொல்லா உலகினில் போக்குவரத்தையும் நல்லாத்துமாவையும் நாடோறும் காப்பவர் கண்களை ஏறெடுப்பே மாமேறு நீராயன் கண்களை ஏறெடுப்பே கண்களை ஏறெடுப்பே மாமேறு நீராயன் கண்களை ஏறெடுப்பே. ஹல்லேலூயா, ஆமென். நம்முடைய கண்களை நாம் ஏறெடுக்க வேண்டிய ஒருவர் கண்மலையாகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஹல்லேலூயா.
அநேக கண்மலைகள் உண்டு. ஆனால் நாம் ஆராதிக்கிற கண்மலையாகிய இயேசு மாத்திரமே சர்வ வல்லமை உள்ள இறைவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை நாம் பாடுவோம். கண்களை பதிய வைப்போம் கர்த்தராம் இயேசுவின் மேலே என்ற பாடலை பாடி கர்த்தரை மையப்படுத்துவோம். கண்களை பதிய வைப்போம் கர்த்தராம் இயேசுவின் மேல், கடந்ததை மறந்திடுவோம், தொடர்ந்து முன் செல்லுவோம். கண்களை பதிய வைப்போம் கர்த்தராம் இயேசுவின் மேல், கடந்ததை மறந்திடுவோம், தொடர்ந்து முன் செல்லுவோம். சூழ்ந்து நிற்கும் சுமைகள் நெருங்கி பத்து பாவங்கள், சூழ்ந்து நிற்கும் சுமைகள் நெருங்கி பத்து பாவங்கள், உதறி தள்ளிவிட்டு ஓடுவோம் உறுதியுடன், உதறி தள்ளிவிட்டு ஓடுவோம் உறுதியுடன். கண்களை பதிய வைப்போம் கர்த்தராம் இயேசுவின் மேல், கடந்ததை மறந்திடுவோம், தொடர்ந்து முன் செல்லுவோம். கண்களை பதிய வைப்போம் கர்த்தராம் இயேசுவின் மேல், கடந்ததை மறந்திடுவோம், தொடர்ந்து முன் செல்லுவோம். இழிவை எண்ணாமலே சிலுவை சுமந்தாரே, இழிவை எண்ணாமலே சிலுவை சுமந்தாரே, வல்லவர் அரியணையில் வலப்பக்கம் வீற்றிருக்கிறார், வல்லவர் அரியணையில் வலப்பக்கம் வீற்றிருக்கிறார். கண்களை பதிய வைப்போம் கர்த்தராம் இயேசுவின் மேல், கடந்ததை மறந்திடுவோம், தொடர்ந்து முன் செல்லுவோம். கண்களை பதிய வைப்போம் கர்த்தராம் இயேசுவின் மேல், கடந்ததை மறந்திடுவோம், தொடர்ந்து முன் செல்லுவோம். நமக்கு வந்த எதிர்ப்பை தாங்கிக் கொண்ட அவரை, நமக்கு வந்த எதிர்ப்பை தாங்கிக் கொண்ட அவரை சிந்தையில் நிறுத்திடுவோம், மனம் சோர்ந்து போக மாட்டோம், சிந்தையில் நிறுத்திடுவோம், மனம் சோர்ந்து போக மாட்டோம். கண்களை பதிய வைப்போம் கர்த்தராம் இயேசுவின் மேல், கடந்ததை மறந்திடுவோம், தொடர்ந்து முன் செல்லுவோம். கண்களை பதிய வைப்போம் கர்த்தராம் இயேசுவின் மேல், கடந்ததை மறந்திடுவோம், தொடர்ந்து முன் செல்லுவோம். ஓட்டத்தை தொடங்கினவர் தொடர்ந்து நடத்திடுவார், ஓட்டத்தை தொடங்கினவர் தொடர்ந்து நடத்திடுவார், நிறைவு செய்திடுவார், நிச்சய பரிசு
பரிசு உண்டு, நிறைவு செய்திடுவார். நிச்சய பரிசு உண்டு, கண்களை பதிய வைப்போம் கர்த்தராம் இயேசுவின் மேல். கடந்ததை மறந்திடுவோம், தொடர்ந்து முன் செல்லுவோம். கண்களை பதிய வைப்போம் கர்த்தராம் இயேசுவின் மேல். கடந்ததை மறந்திடுவோம், தொடர்ந்து முன் செல்லுவோம். தடைகள் நீக்கும் இயேசு நமக்கு முன் செல்கிறார். தடைகள் நீக்கும் இயேசு நமக்கு முன் செல்கிறார். தடை செய்யும் கற்கள் எல்லாம் முன்னேறும் படிகளாகும். தடை செய்யும் கற்கள் எல்லாம் முன்னேறும் படிகளாகும். கண்களை பதிய வைப்போம் கர்த்தராம் இயேசுவின் மேல். கடந்ததை மறந்திடுவோம், தொடர்ந்து முன் செல்லுவோம். கண்களை பதிய வைப்போம் கர்த்தராம் இயேசுவின் மேல். கடந்ததை மறந்திடுவோம், தொடர்ந்து முன் செல்லுவோம். ஹல்லேலூயா, ஆமென். கடந்ததையெல்லாம் மறந்து நம்முடைய கண்களை இயேசுவின் மேல் வைத்து நம்முடைய ஓட்டத்தை தொடர்ந்து ஓடுவோம். நமக்கு வந்த எல்லா தடைகளும் இன்னொரு உயர்வுக்கு நேராய் நம்மை நடத்துவதற்காகவே என்ற மனதோடு கூட நாம் கண்களை இயேசுவின் மேல் வைத்து ஓடுவோம். அமிழ்ந்து போகும் நிலையில் இருந்த பேதுரு அமிழ்ந்து போவதற்கான காரணம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் நோக்கி பார்த்த அந்த கண்களை, அவன் சூழ்நிலைகளை பார்த்து அவனுடைய கண்களை திருப்பின பொழுது அமிழும் நிலைக்கு அவன் தள்ளப்பட்டான் என்று பார்க்கிறோம். நாம் அமிழ்ந்து போகாதிருக்க வேண்டும் என்றால், எந்த கடினமான சூழ்நிலைகளையும் அமிழ்ந்து போகாதிருக்க நம்முடைய கண்களை நாம் பேதுருவை போல மறுபடியும் ஆண்டவர் பக்கமாய் திருப்பும் போது நம்முடைய வாழ்வில் கடினமான காரியம் எதுவும் இல்லாதபடி ஆண்டவர் அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா. 600 கடினமானது உமக்கு எதுவும் இல்லை, முடியாதது உமக்கு எதுவும் இல்லை என்கிற பாடலை நாம் சேர்ந்து கரங்களை தட்டி பாடுவோம். அவர் யோசனையில் பெரியவர், செயல்களில் வல்லவர். கடினமானது உமக்கு எதுவும் இல்லை, முடியாதது உமக்கு எதுவும் இல்லை. கடினமானது உமக்கு எதுவும் இல்லை, முடியாதது உமக்கு எதுவும் இல்லை. எதுவும் இல்லை இயேசப்பா, எதுவும் இல்லை, முடியாதது உமக்கு எதுவும் இல்லை. எதுவும் இல்லை இயேசப்பா, எதுவும் இல்லை, முடியாதது உமக்கு எதுவும் இல்லை. கடினமானது உமக்கு எதுவும் இல்லை, முடியாதது உமக்கு எதுவும் இல்லை. கடினமானது உமக்கு எதுவும் இல்லை, முடியாதது உமக்கு எதுவும் இல்லை. ஓங்கிய உம்பயத்தாலே வானம் பூமி உண்டாக்கி, ஓங்கிய உம்பயத்தாலே வானம் பூமி உண்டாக்கி, நீட்டப்பட்ட உங்கத்தாலே அகிலத்தையே ஆட்சி செய்கிறீர். நீட்டப்பட்ட உங்கத்தாலே அகிலத்தையே ஆட்சி செய்கிறீர். கடினமானது உமக்கு எதுவும் இல்லை, முடியாதது உமக்கு எதுவும் இல்லை. கடினமானது உமக்கு எதுவும் இல்லை,
முடியாதது உமக்கு எதுவும் இல்லை. உம்மாலே செய்ய முடியாத அதிசயங்கள் ஒன்றும் இல்லை. உம்மாலே செய்ய முடியாத அதிசயங்கள் ஒன்றும் இல்லை. ஆயிரம் ஆயிரம் தலைமுறைக்கும் அன்பு காட்டும் ஆல்மைத்திகார். ஆயிரம் ஆயிரம் தலைமுறைக்கும் அன்பு காட்டும் ஆல்மைத்திகார். கடினமானது உமக்கு எதுவும் இல்லை. முடியாதது உமக்கு எதுவும் இல்லை. கடினமானது உமக்கு எதுவும் இல்லை. முடியாதது உமக்கு எதுவும் இல்லை. மனிதர்களின் செயல்களை எல்லாம் ஒத்து நோக்கி பார்க்கின்றேன். மனிதர்களின் செயல்களை எல்லாம் ஒத்து நோக்கி பார்க்கின்றேன். அவனவன் செயலுக்கேற்ப தகுந்த பரிசு தருகிறீர். அவனவன் செயலுக்கேற்ப தகுந்த பரிசு தருகிறீர். கடினமானது உமக்கு எதுவும் இல்லை. முடியாதது உமக்கு எதுவும் இல்லை. கடினமானது உமக்கு எதுவும் இல்லை. முடியாதது உமக்கு எதுவும் இல்லை. யோசனையில் பெரியவன் நீ, செயல்களிலே வல்லவன் நீ. யோசனையில் பெரியவர் நீ, செயல்களிலே வல்லவன் நீ. சேனைகளில் கர்த்தர் நீரே. எல்சடாய் உம் நாமமே. சேனைகளின் கர்த்தர் நீரே. எல்சடாய் உம் நாமமே. கடினமானது உமக்கு எதுவும் இல்லை. முடியாதது உமக்கு எதுவும் இல்லை. கடினமானது உமக்கு எதுவும் இல்லை. முடியாதது உமக்கு எதுவும் இல்லை. கடினமானது உமக்கு எதுவும் இல்லை. முடியாதது உமக்கு எதுவும் இல்லை. எதுவும் இல்ல இயேசுப்பா, எதுவும் இல்ல. முடியாதது உமக்கு எதுவும் இல்ல. எதுவும் இல்ல இயேசுப்பா, எதுவும் இல்ல. முடியாதது உமக்கு எதுவும் இல்லை. எதுவும் இல்ல இயேசுப்பா, எதுவும் இல்ல. முடியாதது உமக்கு எதுவும் இல்ல. முடியாதது உமக்கு எதுவும் இல்ல. முடியாதது உமக்கு எதுவும் இல்ல. ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை ஆராதிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். சர்வ வல்லவரே துதிக்கிறோம். ஆண்டவரே எஜமானரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். மகா பரிசுத்தரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கிருபை நிறைந்தவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். அன்பு நிறைந்தவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். மகா மேன்மையானவரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசுவே துதிக்கிறோம். பரிசுத்தமுள்ள தேவனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். அன்புள்ள தெய்வமே துதிக்கிறோம். மகா பெரிய தேவனே துதிக்கிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா. ஆண்டவரே நீ நல்லவர், நீ நல்லவர், நீ பரிசுத்தர். ஹல்லேலூயா. நீ மகிமையானவர். ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஜீவனுள்ள தேவனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஜீவாதிபதியே ஸ்தோத்தரிக்கிறோம். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். மரணத்திற்கும் பாதாளத்துக்குரிய திறவுகளை கரத்தில் கொண்டுள்ளவரே துதிக்கிறோம். கர்த்தரை ஆராதிப்போம், அவரை வரவேற்போம். கைகளை தட்டி அவரை வரவேற்போம். ரேகாமால் ஆராபா சந்தலா ரபலபலபா ரீகாமால் ஆராதா ரரபா ஷதோர் ஆராதா கமோத்தூர் ஆராதா கபலரபா. தடைகளை நீக்குகிறதான கர்த்தர். ஹல்லேலூயா. தடைகளை நீக்கிறவர் உங்களுக்கு முன்பாக செல்லுகிறார் சொன்ன வசனத்தின்படி தடைகளை நீக்கிற கர்த்தர் நமக்கு முன்பாக செல்லுகிறபடினாலே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா.
ஹalleluya. ஓ ஹalleluya. கடினமானது தேவனுக்கு ஒன்றுமில்லை. எதுவும் அவருக்கு கடினமானது அல்ல. ஓ ஹalleluya. நமக்கு கடினமான காரியம் ஆண்டவருக்கு லேசான காரியம். ஓரி கமலர பாஷதலர பலபதுலர பலபா. இயேசுவே நீர் வாரும் ஆண்டவரே, எங்கள் மத்தியிலே நீர் கடந்து வருவீராக. தடைகளை கர்த்தர் மாற்றி போடுவீராக. ரதலர பலபாலரி பிகபலர பஷந்தலர பலபா. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஹalleluya. உம்முடைய துதியை நீர் எங்கள் வாயிலிருந்து எதிர்பார்க்கிறீர் ஆண்டவரே. அதை நாங்கள் உமக்கு செலுத்த நீ உதவி செய்யும் ஆண்டவரே. ரபல ரபா. தடைகளுக்கு மேலாக நடக்கிறதான கர்த்தர். ஓ ரிகபல பல ரபா ஷந்தல ரபலபா. நேற்று மின்று என்று மாறாதவரே உமக்கு ஸ்தோத்தரிக்கிறோம். அல்பாவும் ஓமேகாவும் மானவரே உமக்கு ஸ்தோத்தரிக்கிறோம். நே ஹalleluya. யெகோவா ஈரே நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆபிரகாமின் தேவனே நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஈசாக்கின் பயபக்திக்குரியவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். யாக்கோபின் தேவனே உம்மை துதிக்கிறோம் ஐயா. எங்கள் உயர்ந்த அடைக்கலமே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் புய பலமே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. வல்லமுள்ளவர் மகிமையான காரியங்களை எங்களுக்காக நீ செய்கிறபடினாலே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஐயா. கிருபை நிறைந்தவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ளவரே நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ஒருவரால் பெரிய காரியங்களை செய்கிறவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினவரே உமக்கு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஓ இல்லாமல் ஒன்றை உருவாக்குகிறவரே நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அல்பாவும் ஓமேகாவும் ஆனவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். முந்தினவரும் பிந்தினவரும் ஆனவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தடை செய்யும் கற்கள் எல்லாம் ஆண்டவரே எங்கள் ஆசீர்வாதத்திற்கு முதல் படியாக நீ மாற்றுகிறபடினாலே நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஓ ரபால ரபா ஷபல ரபா. இருதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை போற்றுகிறோம். இருதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறோம். ஓ ரபால ரபால ரபா ஷந்தல ரபல பல பலபா. ரிகபல ரபால ரபா ஷந்தல ரபௌரிபி கபபபபபா. கர்த்தரால் முடியாதது உலகத்தில் ஒன்றுமில்லை ஆண்டவரே. மரித்த லாசருவை 4 நாள் கழித்து உயிரோடு எழுப்பினவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya. எங்களுக்கு ஜீவனை கொடுத்தவரே உம்மை துதிக்கிறோம். பலனை கொடுத்தவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஓ ரபால ரதர பௌஷதல ரபாரிதே கபர பலபா. ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஐயா. கண்மணி போல எங்களை பாதுகாத்துக் கொள்கிறவரே உம்மை துதிக்கிறோம். உதட்டின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை கர்த்தருக்கு செலுத்துவோம். கர்த்தருக்கு செலுத்துவோம். உதட்டின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை கர்த்தர் விரும்புகிறார். ஓ ரபால ரதரிதி தோஸ்டைல் ஆரே விட்டால் ஆரா டைட்டு சத்தல் அரபலபா. அதிசயங்களை செய்கிறதான கர்த்தர், ஆலோசனை கர்த்தர், நித்திய பிதா, சமாதான பிரபு. ஹalleluya. நேற்று மின்று என்று மாறாத கர்த்தர். ஓ ரபால ரதல ரபல ரபா. ஓ தேவன் செய்ய நினைத்த காரியம் தடைபடாது. தேவன் உங்களுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில செய்ய நினைத்த காரியம் எந்த சக்தியாலும் தடைபட முடியாது. ஒருவேளை காலங்கள் போகலாம், நாட்கள் போகலாம், கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. கைகளை தட்டி ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை நீ செய்ய நினைத்த காரியம் தடைபடுவதில்லை. எங்களுடைய காரியத்தை நீ செய்த காரியம் ஆண்டவரை செய்ய நினைத்த காரியம் தடைபடாது. எங்கள் சபையில் நீ செய்ய நினைத்த காரியம் தடைபடாது. ஓ ரபால ரதல ரப ஷத்தல ரபலபா. ஓ ரிபி கமல ரதர ரப ஷத்தல ரபலபா. ஓ ரபால ரபா. ஓரி கமல பலபா. சர்வ வல்லவரே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். உம்மை மகிமைப்படுத்துகிறோம். தகப்பனை விட தாயை விட எங்களை அதிகமாய் நேசிக்கிறவரே. ஸ்திரீயானவள் தன் ஆண்டவரே பாலகனை மறப்பாளோ? அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஓரி கமலர பாலரபா. உன்னை என் உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன். உன் மதில்கள் எப்பொழுது எனக்கு முன்பாக இருக்கும் என்று சொன்னீர். ஹalleluya. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பார் உண்டோ? அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பார் உண்டோ? பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல இவங்களை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவாகிய நான் உங்களுக்கு கொடுப்பது எவ்வளவு நிச்சயம் என்று சொல்லியிருக்கிறேன் ஐயா.
நாங்கள் கேட்கிறதை எங்களுக்கு நீ கொடுக்க வல்லவர் ஆண்டவர். ரீகமாலா ரதச்சீர பாலரபா சத்திரோ லைதைல் ஆரபாலரபா. கடந்து வந்த பாதைகளை நினைத்து கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. கடந்து வந்த பாதைகளை நினைத்து கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ரீலா பாலர தூரரத சத்தலரபா ரீகமாலா ரபன்ஷபாலபா. வானமது சிங்காசனம், பூமி மது பாதற்படி. வானத்தின் கீழே பூமியின் மேலே சகல அதிகாரத்தை கொண்டுள்ளதான தெய்வமே, உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம் ஐயா. உம்மை நாங்கள் வணங்குகிறோம் ஐயா. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஐயா. லீரா பாலரத ரீல்சல் ஆரதை கமிலாரத கபரபலபா ரீகமாலரபா. ஆண்டவரே உம்முடைய வல்லமை இறங்கட்டும், தடைகள் மாறட்டும். வான மண்டலத்தில் பொல்லாத அந்தகாரத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக. இப்பிரபஞ்சத்தை அந்தகார லோகாதிபதியின் ஆவிகள் அழிக்கப்படுவதாக. மனுஷனுடைய பொறாமையின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் அழிப்பதாக, அழிக்கப்படுவதாக. நீதான் அபாரபால் அரதி கபாலபா. பூலோகத்தை கட்டுவது கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்தை கட்டவிழ்ப்பது கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். இயேசுவே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். சர்வ வல்லவரே, யூத ராஜ சிங்கமே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஐயா. எங்கள் தகப்பனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. நீரபால் அரைதை கமலரபா. அந்நிய பாஷையில் பேசி கைகளை தட்டி கர்த்தரை ஆராதிப்போம். அந்நிய பாஷையில் பேசுங்கள், தடைகள் மாறட்டும், உங்களுக்கு இருக்கிற தடைகள் மாறட்டும். ஆராதிக்க முடியாதபடிக்கு இருக்கிற தடைகள் இயேசுவின் நாமத்தாலே மாறட்டும். சத்ருவை மேற்கொள்ளுவோம். சத்ருவை மேற்கொள்ள கர்த்தர் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அந்நிய பாஷைகளை பேசி ஓ கர்த்தரை மகிமைப்படுத்தும். சத்ரு வெட்கப்படட்டும், சத்ரு வெட்கப்படட்டும். இந்த சபையின் வளர்ச்சிக்கு விரோதமாக போராடுகிற பொல்லாத சக்திகள் இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாகட்டும், நிர்மூலமாகட்டும் ஆண்டவரே. ரதால அரபாஷதால ரதல அரபரபா ஓரிபி கபலபலபலபா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சத்த பரலோகத்தை எட்டட்டு தேவ பிள்ளைகளே. ஹalleluya, ஹalleluya. Thank you Jesus. Hallelujah. மத்தியில் வாசமாய் இருக்கிறவர். இந்த ஜனங்களை நான் எனக்கென்று தெரிந்து கொண்டேன், இவர்கள் என்னை துதிப்பார்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லி இருக்கிறது. உங்களையும் என்னையும் தேவன் தெரிந்து கொண்டதற்கு காரணம் அவரை துதி செய்வதற்காகவே. ஆகவே எல்லா நாவும், வாயும், உதடுகளும் ஆண்டவரை துதிக்கணும். உன் வாயை விரிவாக தர நான் நன்மையினால் உன்னை நிரப்பட்டும் என்று ஆண்டவர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். ஆமென். இந்த நாளிலும் நீங்கள் நன்மையினால் நிரப்பப்பட வேண்டுமா? நன்மை கர்த்தர் உங்களுக்கு தர வேண்டுமா? நன்மையான நாட்களை நீங்கள் காண வேண்டுமா? நன்மைகளை நீங்கள் அடைய வேண்டுமா? அதற்கு ஒரே வழி வாயை விரிவா திறந்து ஆண்டவரை துதிப்பதுதான். எல்லாரும் கொஞ்ச நேரம் வாயை திறந்து ஆண்டவரை துதியுங்கள். உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது என்றால், ஒருவேளை ஆண்டவரை துதிப்பது உங்களுக்கு தெரியாது என்றால், இயேசுவே என்று மாத்திரம் உங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கூப்பிடுங்க. உண்மையா கூப்பிடுங்க. இயேசுவே எனக்கு இறங்கு, இயேசுவே எனக்கு இறங்கு, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் என்று மாத்திரங்கள் சொல்லிக் கொண்டிருந்தால் போதும், அவர் உங்களை நன்மையினால் நிரப்புவார், நன்மையை நீங்கள் காணும்படி செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இருக்கிறவராய் இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். சொல்லுங்கள், இருக்கிறவராய் இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம், இருக்கிறவராய் இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். இல்லாதவைகளை இல்லாதவைகளை பெயர் சொல்லி அழைக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். சொல்லுங்கள், இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல பெயர் சொல்லி அழைக்கிற எங்கள் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி. இயேசுவே
ஏசப்பா உமக்கு நன்றி, ஏசப்பா உமக்கு நன்றி. சொல்லுங்கள், ஏசப்பா உமக்கு நன்றி. கைகளை தட்டி சொல்லுங்கள், ஏசப்பா உமக்கு நன்றி, ஏசப்பா உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், நல்ல தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், நல்ல தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். நன்மை செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம், நன்மை செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம், நன்மை தருகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். சொல்லுங்கள், நன்மை தருகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம், அற்புதரே உமக்கு ஸ்தோத்திரம், அதிசயமானவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya, 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 ஹalleluya. ரகா பாலா தாரா பாலா தூரா பாலா, ரகா பாலா தூரா பாலா, ரகா பாலா தூரா பாலா, ரகா தாரா பாலா தூரா பாலா, ரகா தாரா பாலா தூரா பாலா. கட்டுகளை கட்டுகள் உடையட்டும், கட்டுகள் தகர்ந்து போகட்டும், கட்டுகள் தகர்ந்து உடைந்து போகட்டும், கட்டுகள் உடைந்து போகட்டும். ஹalleluya. தடைகள் நீங்கி போகட்டும், தடைகள் நீங்கி போகட்டும். அடி பா 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 பா. ரகாலா தாரா பாலா தூரா பாலா, ரேகா பாலா தூரா பாலா. வாலிபர்கள் தரிசனம் காண்பார்கள் என்று சொன்னபடி ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் தரிசனத்தை பார்க்கட்டும், உம்முடைய கண்கள் தரிசனங்களை பார்க்கட்டும், உம்முடைய பிள்ளைகளுடைய கண்கள் தரிசனங்களை பார்க்கட்டும். தரிசனம் பார்க்கிற கண்களை உம்முடைய பிள்ளைகளுக்கு தாரும், தரிசனங்களை பார்க்கிற கண்களை உம்முடைய பிள்ளைகளுக்கு தாரும், எங்களுக்கு தாரும், எங்களுக்கு தாரும். தரிசனங்களை பார்க்கிற கண்களை எங்களுக்கு தாரும், 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 தாரும். ரபா பாபா ரகா பாலா தூரா பாலா, ஷதா ரகா பாலா தூரா பாலா, ரே பாபா பாபா பாபா. நம்முடைய கண்களை நாம் கர்த்தர் மேலே பதிய வைக்கும் போது கடினமான காரியம் எதுவும் இல்லாதபடிக்கு ஆண்டவர் கடினமான சூழ்நிலைகளை நமக்கு சாதகமாக்கி தருவார். எல்லா காரியங்களிலும் ஆண்டவர் விடுதலையை காணும்படி கர்த்தர் செய்வார். எல்லாரும் சேர்ந்து முடிந்தால் எழுந்து நின்று இந்த பாடலை கரங்களை தட்டி பாடப் போகிறோம். கடினமானது உமக்கு எதுவும் இல்லை, கூடாதது உமக்கு எதுவும் இல்லை என்ற பாடலை அவரை சேர்ந்து நாம் பாடப் போகிறோம். ஆமென். அவர் யோசனையில் பெரியவர், செயல்களில் வல்லவர், சேனைகளின் கர்த்தரவர். எல்சடா என்பது அவர் நாமம். கடினமானது உமக்கு எதுவும் இல்லை, முடியாதது உமக்கு எதுவும் இல்லை. கடினமானது உமக்கு எதுவும் இல்லை, முடியாதது உமக்கு எதுவும் இல்லை. எதுவும் இல்லை இயேசப்பா, எதுவும் இல்லை, முடியாதது உமக்கு எதுவும் இல்லை. எதுவும் இல்லை இயேசப்பா, எதுவும் இல்லை, முடியாதது உமக்கு எதுவும் இல்லை. முடியாதது உமக்கு எதுவும் இல்லை. கடினமானது உமக்கு எதுவும் இல்லை, முடியாதது உமக்கு எதுவும் இல்லை. உம்மாலே செய்ய முடியாது. கடினமானது உமக்கு எதுவும் இல்லை, முடியாதது உமக்கு எதுவும் இல்லை. உம்மாலே செய்ய முடியாத அதிசயங்கள் ஒன்றும் இல்லை. உம்மாலே செய்ய முடியாத அதிசயங்கள் ஒன்றும் இல்லை. ஆயிரம் தலைமுறைக்கும் அன்பு காட்டும் ஆழ்மைத்திகா. ஆயிரம் ஆயிரம் தலைமுறைக்கும் அன்பு காட்டும் ஆழ்மைத்திகா. கடினமானது உமக்கு எதுவும் இல்லை, முடியாதது உமக்கு எதுவும் இல்லை. கடினமானது உமக்கு எதுவும் இல்லை. யோசனையில் பெரியவர் உமக்கு எதுவும் இல்லை. யோசனையில் பெரியவர் நீ, செயலிலே வல்லவர் நீ. யோசனையில் பெரியவர் நீ, பாடுவோம். செயலிலே வல்லவர். மறுபடியும் ஓ யோசனையில் பெரியவர் நீ, செயலிலே வல்லவர் நீ.
யோசனையில் பெரியவர் நீ, சேனைகளின் செயல்களிலே வல்லவர் நீ, சேனைகளின் கர்த்தர் நீரே, எல் ஷடாய் உம் நாமமே, சேனைகளின் கர்த்தர் நீரே, எல் சேனைகளின் நாமமே சேனைகளின் கர்த்தர் நீரே, எல் ஷடாய் உம் நாமமே, சேனைகளின் கர்த்தர் நீரே, எல் ஷடாய் உம் நாமமே. கடினமானது உமக்கு எதுவும் இல்லை, கர்த்தர் கரம் என் மேலங்க, உமக்கு எதுவும் இல்லை, கடினமானது உமக்கு எதுவும் இல்லை, முடியாதது உமக்கு எதுவும் இல்லை, கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவும் பயமில்லைங்க, கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவும் பயமில்லைங்க, ஏந்திடுவான் என்னை தாங்கிடுவான், இறுதி வரை என்னை நடத்திடுவான், ஏந்திடுவான் என்னை தாங்கிடுவான், இறுதி வரை என்னை நடத்திடுவான், கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவும் பயமில்லைங்க, கர்த்தர் அடைப்பாரே அரவணைப்பாரே, கடுகளவும் பயமில்லைங்க, அணைப்பாரே அரவணைப்பாரே, அள்ளி அள்ளி மொத்தம் கொடுப்பாரே, அணைப்பாரே அரவணைப்பாரே, அள்ளி அள்ளி மொத்தம் கொடுப்பாரே, கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவும் பயமில்லைங்க, கர்த்தர் கரம் பறித்துக் கொள்ள முடியாதுங்க, கடுகளவும் பயமில்லைங்க, பறித்துக் கொள்ள முடியாதுங்க, ஒருவராலும் முடியாதுங்க, பறித்துக் கொள்ள முடியாதுங்க, ஒருவராலும் முடியாதுங்க, கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவும் பயமில்லைங்க, கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவும் பயமில்லைங்க, கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவும் பயமில்லைங்க, கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவும் பயமில்லைங்க. அப்படியே கைகளை தட்டி ஆமென். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கும்போது நீங்கள் எதற்கும் பயப்பட வேண்டியதே இல்லை. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். அவர் கரங்களோடு கூட இருக்கையிலே நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஓ, இந்த நாளிலும் ஆண்டவரே, நீர் என்னோடு கூட இருக்கும்போது, உம்முடைய கரம் என்னோடு கூட இருக்கும்போது நான் ஏன் பயப்பட வேண்டும், நான் ஏன் பயப்பட வேண்டும், நான் ஏன் பயப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை துதியுங்கள். நான் பயப்படேன், நான் பயப்படேன், நான் பயப்படேன், நான் பயப்படேன் என்று சொல்லுங்கள். ஆமீன். கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன் என்று சொல்லுங்கள். கர்த்தர் எனக்கு சகாயம் செய்வார். இயேசு எனக்கு சகாயம் செய்வார். இயேசு எனக்கு சகாயரா இருக்கிறார். நான் பயப்படேன், நான் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். ஆமீன், ஆமீன், ஆமீன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பயப்படாதே, பலம் கொண்டு மனதாயிரு, கலங்காதே, திகையாதே. நானும் தேவன் என்று சொல்லி இருக்கிறவரை சார்ந்து கொள்ளுங்கள், சார்ந்து கொள்ளுங்கள், சார்ந்து கொள்ளுங்கள். ஓ, பற்றி கொள்ளுங்கள், பற்றி கொள்ளுங்கள், பற்றி கொள்ளுங்கள். அவரை அண்டிக் கொள்ளுங்கள், அவரை அண்டிக் கொள்ளுங்கள். ரிக்கா பாலா தாரா பாலா தூரா பாலா, ரிக்கா பாலா தூரா பாலா, ரிகா பாலா தூரா பாலா, ரிக்கா பாலா தூரா பாலா, ரிகா பாலா தூரா பாலா, ரிபா பாபா பாபா பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். அவரை உறுதியாய் பற்றி கொள்ள
கர்த்தர் கிருபை தருவாராக. ரூத்து நகோமியை உறுதியாய் பற்றி கொண்டது போல இந்த நாளிலும் தேவனை உறுதியாய் பற்றிக் கொள்வோம். அவராலே உங்களுக்கு நிறைவான பலன் உண்டு. அவர் ஜீவனுள்ள ஆண்டவர். ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார். உங்களை வெட்கப்படுத்த விட மாட்டார். அன்றியும் அவிடத்தில் அன்பு கூறுகிற பிள்ளைகளுக்கு சகலமும் சகலமும் நன்மைக்கே என்பதை மறந்து விடாதிருங்கள். கைகளை தட்டி ஆண்டவரை நன்றி சொல்லுங்கள். ஏன் 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 இவைகள் எல்லாம், ஏன் இப்படி நடந்தது, ஏன் இப்படி நடக்கிறது என்கிற கேள்விகளை தூக்கி எறியுங்கள், தூக்கி எறியுங்கள், தூக்கி எறியுங்கள். சகலமும் என் நன்மைக்கே, சகலமும் என் நன்மைக்கே, சகலமும் என் நன்மைக்கே, சகலமும் என் நன்மைக்கே. ஆமென். என் நினைவுகள் அவர் நினைவு அல்ல, உன் நினைவுகள் அவர் நினைவு அல்ல, உன் வழிகள் அவர் வழிகளும் அல்ல. உன் நினைவுகளை பார்க்கலும் உன் வழிகளை பார்க்கலும் அவருடைய நினைவு வழிகள் உயர்ந்தது, உயர்ந்தது, உயர்ந்தது. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். அவர் உன்னுடைய நினைவல்ல, உன்னுடைய வழி அல்ல, அவருடைய நினைவே, அவருடைய வழியே உயர்ந்தது என்பதை மறந்து விடாதே, மறந்து விடாதே, மறந்து விடாதீர்கள், மறந்து விடாதீர்கள். ஆண்டவர் சொல்கிறார், முன்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை நீ சிந்திக்க வேண்டாம். அவைகளை நினைக்காதே, அவைகளை சிந்திக்காதோ. இதோ ஒரு புதிய காரியத்தை நான் உனக்கு செய்யட்டும், நான் உனக்கு செய்வேன், நான் உனக்கு செய்வேன். அது இப்பொழுதே உன் வாழ்விலே தோன்றும், இப்பொழுதே உன் வாழ்விலே நடக்கும் என்று சொல்லுகிற ஆண்டவரை பற்றிக் கொள்ளுங்கள், பற்றிக் கொள்ளுங்கள். கரங்களை தட்டி கொஞ்ச நேரம் ஆவில் அறிந்து அபிஷேகம் பெற்ற அந்நிய பாஷையிலே கர்த்தரை ஆராதிப்போம். ரேக்கம் மாலா தாரா பாலா தூரா பாலா ஓரியா கபாலா தாரா பாலா சந்தாலா ரிபா பாபா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உம்மை நன்றியோடு சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya. ஓ ரபா பாபா பாபா பாபா. கர்த்தரே நம்முடைய மேன்மையும் மகிமையுமா இருக்கிறார். நாம் இதரை கொண்டு மஞ்சிட வேண்டியதில்லை. அந்த பாடல் எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? கர்த்தரின் மேன்மையும் மகிமையுமானவர், யாருக்கு அஞ்சிடுவேன்? கர்த்தரின் ஜீவனின் பலனுமானவர், யாருக்கு பயப்படுவேன் என்ற பாடலை நாம் பாடுவோம். ஆராதனை பாடலாக மேன்மையும் மகிமையும் மாணவர் சீசியிலே போடுவோம். மேன்மையும் மகிமையும் மாணவர், யாருக்கு அஞ்சிடுவே? கர்த்தரின் ஜீவனின் பலனுமானவர், யாருக்கு அஞ்சிடுவே? நான் யாருக்கு அஞ்சிடுவே? கர்த்தரின் மேன்மையும் மகிமையுமானவர், யாருக்கு அஞ்சிடுவே? கர்த்தரின் ஜீவனின் பலனுமானவர், யாருக்கு அஞ்சிடுவே? நான் யாருக்கு அஞ்சிடுவே? என் முகத்தை தேடும் என்னமும் நான் அன்பு நோக்குவேன் பொன்முகமே. சிலுவை நோக்கி பார்த்த கண்கள் சூழ்நிலைகள் மாறினால் வெட்கமடைந்து போவதில்லையே.
சிலுவை நோக்கி பார்த்த கண்கள் சூழ்நிலைகள் மாறினால் வெட்கமடைந்து போவதில்லையே. கர்த்தரின் மென்மையும் மகிமையோ மாணவர் யாருக்கு அஞ்சிடுவே. கர்த்தரின் ஜீவனின் பலனும் மாணவர் யாருக்கு அஞ்சிடுவே. நான் யாருக்கு அஞ்சிடுவே. தகப்பனும் தாயும் என்னை கைவிடும் வேளை வரினும் அரவணைக்கும் முந்தன் கரமே. கழுகு தன் குஞ்சுகளை பறந்து காப்பது போல காக்கும் முந்தன் செட்டை தஞ்சமே. கழுகு தன் குஞ்சுகளை பறந்து காப்பது போல காக்கும் அந்த செட்டை தஞ்சமே. கர்த்தரின் மேன்மையும் மகிமையோ மாணவர் யாருக்கு அஞ்சிடுவே. கர்த்தரின் ஜீவனின் பலனுமானவர் யாருக்கு அஞ்சிடுவே. நான் யாருக்கு அஞ்சிடுவே. நான் யாருக்கு அஞ்சிடுவே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் மகா பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான் இந்த நல்ல விளைக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தர் எங்களோடு கூட இருந்தபடினாலே ஸ்தோத்திரம். இந்த உலகமே எங்களுக்கு எதிர்த்து வந்தாலும் கர்த்தர் எங்களோடு கூட இருக்கும் போது நாங்கள் பயப்பட வேண்டிய தேவையில்லை ஆண்டவரே. உலகத்தை ஜெயித்த தேவன் எங்களுக்குள் இருக்கிறீர் ஆண்டவரே. வானத்தை சிங்காசனமாகவும் பூமியை பாதற்படியாகவும் வைத்திருக்கிற ஆண்டவர் எங்களுக்குள்ளே நீ இருக்கிறபடினாலே நாங்களும் ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த உலகத்தின் ஆண்டவரே பலவிதமான பிரச்சனைகளும் போராட்டங்களும் ஏமாற்றங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் வந்தாலும் நாங்கள் பயப்பட வேண்டிய தேவையில்லை. கடலையும் காற்றை அமர்த்தின தேவன் எங்கள் தேவனாக இருக்கிறபடினாலே நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் அப்பா. எங்கள் பாடல் வேளையில் உம்முடைய கிருபை கூடியிருந்தது உமக்கு நன்றி. எங்கள் ஆராதனை உம்முடைய பிரசனத்தை நாங்கள் அனுபவிக்க கர்த்தர் தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவரே தேவ செய்தி உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம். நாங்கள் வைத்திருக்கிற காணிக்கை உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம். நீர் அங்கீகரிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உம்முடைய மகனை மறைத்து நீ வெளிப்படுவீராக. ஆராதனையின் வாஞ்சையை பிள்ளைகளுக்கு கொடுப்பீராக. சபையை குறித்ததான பக்தி விருத்தியை கர்த்தர் கொடுப்பீராக. உம்முடைய கரத்தில் நாங்கள் கொடுக்கிறோம். கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் எனக்கு சொன்ன போது நான் மனமகிழ்ச்சியாயிருந்தேன் என்று சொன்ன வார்த்தை நிறைவேற வேண்டும் ஆண்டவரே. தொற்று நோயினால் வீடுகளிலே இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அந்த பலவீனம் மாறட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பகலிலே வெயிலோ இரவிலே நிலவோனை சேதப்படுத்தாது என்று சொன்னீரே. இந்த வெயில் காலத்தில் வந்திருக்கிற பலவீனங்கள் பிள்ளைகளை விட்டு மாற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தர் நல்ல சுகத்தையும் பலனை நீ கட்டளையிட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உன்னதமானவருடைய செட்டைகள் கடந்து வருகிறோம். எங்கள் குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் சபையாரை ஒப்பு கொடுக்கிறோம். நீ பாதுகாத்துக் கொள்ளும். ஆராதனை முழுதும் மகிமையின் பிரசன்னம் கூட இருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். காணிக்கைக்கான நேரம். ஒரு பாடல் பாடும்போது நாம் காணிக்கை படைத்து பின் இருக்கையில் உட்கார்ந்து கொள்வோம். காப்பார் உன்னை காப்பார் என்ற பாடலை பாடும்போது காணிக்கை படைப்போம். யாருக்கு என்ன விஷயம்?
ஜோதி அம்மாவுடைய பேரனுக்கு, அப்படிதானே? அமிர்தா அம்மாவுடைய பேரனா கூட்டன். ஜோதி அம்மாவுக்கு பேரனா, அவங்களுக்கு யாரு? சுமதி அம்மாவுக்கு பேர். அவங்களுக்காக அதை கொடுக்குறாங்க. நீங்க காணிக்கை செலுத்தும் போது வந்து எல்லாருமே நீங்க செய்யும் போது முன்னாடி ஒரு பேப்பர் எழுதி கொடுத்தா இங்க என்ன நடக்குன்னு சொல்லி வாசி யாரு எவருங்கிறவரெல்லாம் ஒண்ணுமே தெரியாம கொண்டு வைக்கும் போது திடீர்னு சொல்லலாம். எப்பவுமே நீங்க முன்னாடியே ஒரு பேப்பர்ல எழுதி கொடுத்தீங்கன்னா நம்ம அதை அறிவிப்பதுக்கு ஈஸியா இருக்கும். சரி, ஒரு பாடலை பாடும். காப்பா உன்னை காப்பா, காத்தவர் காப்பா, இன்னும் மேலும் காத்திடுவா. கலங்காதே மனமே, காத்திடுவா. காப்பா உன்னை காப்பா, காத்தவர் காப்பா, இன்னும் இனிமேலும் காத்திடுவா. கலங்காதே மனமே, காத்திடுவா. கண்டுன்னை அழைத்தவர் கரமதைப்பார், உன்னை கைவிடாதிருப்பார். ஆண்டுகள் தோறும் உனக்கு அளித்த ஆசிகளை எண்ணிப்பார். கண்டுன்னை அழைத்தவர் கரமதைப்பார், உன்னை கைவிடாதிருப்பார். கண்டுன்னை அழைத்தவர் கரமதைப்பார், உன்னை கைவிடாதிருப்பார். ஆண்டுகள் தோறும் உனக்கவர் அளித்த ஆசிகளை எண்ணிப்பார். ஆண்டுகள் தோறும் உனக்கவர் அளித்த ஆசிகளை எண்ணிப்பார். எண்ணிப்பார், எண்ணிப்பார், என்றும் அதை எண்ணிப்பார். என்றும் அதை எண்ணிப்பார். காப்பா உன்னை காப்பா, காத்தவர் காப்பார், இன்னும் இனிமேலும் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். இஸ்ரவேலுக்கு வாக்குப்படி இன்ப கானான் அடிக்கல்லவோ. மூலம் செய்வதென்று பின்னும் இறங்கவில்லையோ. இப்போது இவர்களை நிர்மூலம் செய்வதென்று பின்னும் இறங்கவில்லையோ. இல்லையோ, இல்லையோ, மனஸ்தாபம் கொள்ளவில்லையோ. மனஸ்தாபம் கொள்ளவில்லையோ. காப்பா உன்னை காப்பா, காத்தவர் காப்பார், இன்னும்
கலங்காதே மகளே, காத்திடுவா. கலங்காதே மகனே, காத்திடுவா. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று சொல்லப்பட்ட வசனத்தை ஆண்டவரே நீர் ஒரு விசை நினைத்தருளும். உம்முடைய நாமம் தரிக்கப்பட்டவர்களாக உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் காக்கிறவராக, உறங்காமல் தூங்காமல் காக்கிறவராக ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை தொடர்ந்து காத்து கொள்ளும்படி குடும்பமாய் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவருடைய அந்த விலையேறப்பெற்ற பாதுகாப்பு பிள்ளைகளோடு கூட எப்போதும் இருக்கட்டும். போக்கிலும் மரத்திலும் அவர்களோடு கூட இருந்தவர்களை காத்து கொள்வீராக. தேவரீர், இந்த நாளிலும் நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வருவதற்கு மாத்திரமல்ல, விடுதலையோடுமே ஆராதிப்பதற்கு ஆண்டவர் எங்களுக்கு கிருபை செய்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரை படைத்த காணிக்கைகளை நீர் ஏற்றுக்கொண்டீரே, உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கென்று உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் கர்த்தர் பிரியமாயிருக்கிறீர் என்று சொன்ன வசனத்தின்படி நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு அமுக்கி குலுக்கி மடியிலே சரிந்து விழும்படி கொடுக்கிற உம்முடைய வல்லமையின்படியே உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரை, இப்போது நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை கேட்க இருக்கிறோம். உம்மிடத்தில் ஜனங்கள் உம்முடைய வசனத்தை கேட்கும்படி நெருங்கினார்கள் என்று பார்க்கிறோம். நீர் அவர்களுக்கு உம்முடைய வசனத்தை போதித்தீர். வந்திருந்த அத்தனை பேரையும் ஆண்டவரை சொஸ்தமாக்கி அனுப்பினர். ஆண்டவரே, எங்கேயும் உம்முடைய வசனத்தை கேட்கும்படி வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் என்னென்ன தேவைகளோடு கூட உம்முடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிறார்களோ அத்தனை தேவைகளையும் சந்தித்து ஆசீர்வதித்து உம்முடைய பிள்ளைகளை அனுப்பும்படி உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். அடிமையை மறைத்துக் கொள்ளும். நீரே உம்முடைய பிள்ளைகளோடு பேசும். இயேசுவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அறிவிப்புகள். ஆராதனை முடிந்தவுடன் வாலிபர் கூட்டம் நடைபெறும். நீங்கள் வாலிப பிள்ளைகள் இந்த வாலிபர் கூட்டத்திலே பங்கு பெறுவதற்கு பெற்றோர் அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும். நீங்கள் அவர்களை உற்சாகப்படுத்தும் போதுதான் பிள்ளைகள் அதில் இருப்பார்கள், பங்கு பெறுவார்கள். அது ஞாயிறு பள்ளியாக இருந்தாலும் சரி, வாலிபர் கூட்டமாக இருந்தாலும் நீங்கள் அவர்களை உற்சாகப்படுத்தி அதில் பங்கு பெற வைக்க உங்களை அன்போடு கேட்கிறோம். துதி ஆராதனை மாலை 6 மணிக்கு சபையில் நடைபெறும். ஞாயிறு ஆராதனையில் தேவனுடைய மகிமை காணப்படவும், சனிக்கிழமை தோறும் இரவு 7 மணியிலிருந்து 10 மணி வரையிலும், ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை 6 மணியிலிருந்து 7 மணி வரையிலும் தொடர் ஜெபத்தில் அவரவருக்குரிய இந்த 15 நிமிட ஜெப நேரத்தை நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்கும்படி உங்களை ஞாபகப்படுத்துகிறோம். அதுபோல் மற்ற ஊழியங்கள் உங்களுக்கு போகிறவர்களுக்கு நேரிலே உங்களுக்கு அது அறிவிக்கப்படும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நாம் தியானிப்பதற்காக ஆண்டவர் தந்த வசனம் 1 தெசலோனிக்க நிருபம் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். இந்த தெசலோனிக்க பட்டணத்திற்கு தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் கிறிஸ்துவுக்குள்ளாய் வாழும் சபையாருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் கூறுகிற ஆலோசனையில் ஒன்று, நலமானதை நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள், அல்லது நல்லதை நீங்கள் பற்றி கொள்ளுங்கள் என்பதாகும். நாம் தேவனால்
தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்கிறவர்களுமாய் காணப்படுகிறோம். நாம் நலமானதை பற்றிக் கொள்கிறவர்களாய் வாழ வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார். உலகம் தனக்கு நல்லது என்று தெரிந்து கொள்கிற பல காரியங்கள் உண்டு. உலகம் தங்களுக்கு நல்லதென்று தெரிந்து கொள்கிற பல காரியங்கள் உலகத்தில் இருக்கிறது. சிலர் ஏராளமான பணம், மிகுதியான சொத்துக்கள் இருப்பது நல்லது என்று பணம் சேர்ப்பதிலும் சொத்துக்களை சேர்ப்பதிலும் பற்றுதல் கொண்டவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உலகத்தில் தங்களுக்கு நல்லது என்று எண்ணுகிற பல காரியங்கள் இருக்கிறது என்று அவைகளை அடைவதிலே அவர்கள் பற்றுதல் உள்ளவர்களாக காணப்படுகிறார்கள். அவைகளை எப்படியாகிலும் அடைந்து கொள்ள வேண்டும் என்று அவைகளிலே அவர்கள் பற்றுதல் உள்ளவர்களாய் காணப்படுகிறார்கள். சிலர் தங்களுடைய உடல் ஆயினும் ஒன்று உண்மை, நீயோ என்ன சொல்றா, இவைகளெல்லாம் வைத்து அனுபவிக்க போறேன்னு நினைக்கிறா, ஆனால் உன்னால் அதை அனுபவிக்க முடியாதே என்று ஆண்டவர் சொன்னாராம். ஆகவே அவைகளெல்லாம் அனித்தியமானவைகள். எல்லாம் இந்த உலகத்தில் இருந்தாலும் அவைகளெல்லாம் அனித்தியமானவைகள். அவைகளெல்லாம் அதனால்தான் அந்த அவைகளுக்கு எந்த பிரயோஜனம் கொடுக்க மாட்டாது, அவைகளுக்கு எந்த ஆசீர்வாதத்தையும் கொடுக்க மாட்டாது.